பேசப் போகிறேன். பெண் கல்வியின் முக்கியத்துவம். கற்க கசடர கற்பவே கற்றபின் நிற்காதது தக என்ற கல்வியின் முக்கியத்துவம் அன்றைய வள்ளுவர் எடுத்து கூறியுள்ளார். இவ்வுலகில் பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ வேண்டுமெனில் கல்வியறிவு அவசியம். வீட்டில் உள்ளவர்கள் கல்வியறிவு பெற வேண்டுமெனில் பெண் கல்வி அவசியமாகும். சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டுமெனில் பெண் கல்வி அவசியமாகும். கல்வி கற்றவனின் சமூகத்தை காக்கும் என்பதை போல ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும். அந்த குடும்பத்தின் ஆணிவராக திகழும் பெண் கல்வியின் தேர்ச்சி பெற வேண்டும். கல்வியில்லா பெண்கள் கலர் நில மண்ணிடத்தில் பொருட்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் முளைப்பதில்லை என்று பாரதிதாசன் திட்டவட்டமாக எடுத்துரைத்தார். பண்டைய தமிழகத்தின் பெண் கல்வி புவி ஆளும் மன்னர்கள் கவியாளும் புலவர்களை போற்றினர் என்பது வரலாறு கூறும் உண்மை. இப்புவி மன்னர்களுக்கு நல்லனவற்றை எடுத்து சொன்ன புலவர்களில் பெண்களும் அடங்குவர். இப்பெண் புலவர்களின் ஔவையார், வெண்ணிகுயத்தியார், காவர் பெண்டு, நற்பசலையார், பொன்முடியார் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். பெண் கல்விக்காக பாடுபட்டவர்கள். மகாகவி பாரதியார், கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் போன்ற பல தலைவர்கள் பெண்களுக்கு கல்வி கிடைக்க பாடுபட்டார்கள். பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாடநெறி பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடலை பாரதியார் இயற்றினார். பெண் கல்வியின் பயன்கள். பெண்கள் கல்வி பெற்றதால் இன்றைய உலகில் உள்ள அனைத்து துறைகளிலும் பெண்கள் கால்தடம் பதித்துள்ளனர். விளையாட்டுத் துறையில் பி.வி. சிந்து, விண்வெளி ஆராய்ச்சி துறையில் கல்பனா சாவ்லா போன்றவர்கள் முத்திரை பதித்து உள்ளனர். ஜான்சி ராணி, இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்ற பெண் தலைவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளனர். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும் என்று பாடியுள்ளார். இதன் மூலம் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளார். இதற்கெனக பெண்கள் என்னும் மொழி பெற்றதால் நாடு சிறந்தவங்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. எனவே வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு உலகை அழகாக்க பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பெண் கல்வியை வளர்ப்போம். உலகை ஆளும் திறமையெல்லாம் பெண்ணிடம் உள்ளதடா, அவள் உள்ளங்கையில் கல்வி வந்தால் மேன்மை பொங்குமடா என்ற புதுக்கவிஞர் என்று கூறி வாய்ப்பு